ப்ரூஸ்லி பீக்குக்கு ஹாலிவுட்ல வராரு. அப்ப ப்ரூஸ்லிக்கு பெரிய அளவுக்கு த்ரெட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. முக்கியமா இதை சொல்லணும், ஈஸ்ட்ல இருந்து வராரு. ஒரு ஈஸ்டர்ன் ஆளு, ஒரு சைனீஸ் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஒரு ஆளு. இந்த உருவத்துக்கு அவர் ஹைட் எல்லாம் கிடையாது, சாதாரண ஹைட்டு. அவர் வந்து வெள்ளையர்களையும் கருப்பர்களையும் போட்டு பந்தாடுற மாதிரி காட்சிகளை வைக்கும்போது மக்களுக்கு வந்து எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கைத்தட்டுகிறார்கள். யார்? வெள்ளையர்களே. நம்ம இனத்தை ஒரு சீனாக்காரன் வந்து நம்மள அடிக்கிறான் அப்படிங்கிற அந்த பார்வையோ இதுவோ இல்லாம போட்டு அடிக்கிறான், இது பண்றான். எவ்வளவு பாடி பில்டா இருந்தாலும் இவர் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல போட்டு பொழக்கிற மாதிரி காட்சிகள் வரும்போது விசில் அடிக்கிறாங்க. மக்களுக்கு ரொம்ப ரசிக்கிற தன்மையில இருக்கு. இது சில ஹாலிவுட் ஆக்டர்ஸ்க்கு அன்னைக்கு வந்து பெரிய அளவு ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்துது. ப்ரூஸ்லியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ஆளு. ஏன்னா அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல உண்மையாகவே பயின்று வந்ததுனால அவருக்கு அந்த மனப்பக்குவமும் அந்த ஒரு சிந்தனை தெளிவும் அவர்கிட்ட இருக்கும். அவருடைய டீச்சிங்ஸ் வேற வந்து நல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்ப முகமது அலியும் ப்ரூஸ்லியோட வேர்ட்ஸ்லாம் அவ்வளவு பிலாசபி மாதிரி. ஆமா, பிலாசபி. உங்களுக்கான ஃபாலோவிங் அதிகரிக்குது. இதெல்லாம் பாக்குறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மர்மமான முறையில் இறக்கிறார்.